அண்ட் அகைன் ஃப்ரண்ட் பேஜில் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஹெட்டிங் படிங்களேன். தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் ஆஃபர்ஸ் 1 million prize ஃபார் டீகோடிங் தி இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட். ஸோ நியூஸே தான், ஒன்லைன் தான். பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்ன உடனே இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு 3 ஆங்கிள். இந்தியாவோட ஏன்ஷியன் சிவிலைசேஷன், ஆரியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடியும் இப்போ இருந்து 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே இண்டஸ் வேலியில் ஒரு சிவிலைசேஷன் இருக்கு. அந்த சிவிலைசேஷனோட ஸ்கிரிப்டை படிக்கும்போது திராவிடன் லாங்குவேஜோட லிங்க் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் symbols present in the script links with the symbols found in the தமிழ்நாடு. பட் அது கம்ப்ளீட்டா ட்ரூவான்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ண ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிடைச்ச எல்லா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணி ஆகணும், படிச்சாகணுமா? பட் அந்த ஸ்கிரிப்டை நம்ம இன்னும் டிகோட் பண்ணலையா? எஸ். அப்போ யார் டிகோட் பண்றீங்களோ அவங்களுக்கும் பிரைஸ். தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின். இது ஆக்சுவலாக பிரைஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணதுன்றது வேற லெவல். என்ன ரீசன்? இந்த காலகட்டம் என்ன காலகட்டம்? இல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு 100 ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 100 ஸ்கிரிப்ட் டிஜிட்டலைஸ் ஆகிட்டு ஏஐட்ட கொடுத்து என்ன பண்ணும், எத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்கு, எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ஏஐ கேன் டிகோட் தி ஸ்கிரிப்ட் ஈஸிலி இன் ஃபாஸ்ட் மேனர். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை டிஜிட்டலைஸ் பண்ணுமா? அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஓமர் கான் harappa.com அந்த வெப்சைட்டில் ஆல்மோஸ்ட் இண்டஸ் வேலியோட ஆர்டிஃபேக்ட்ஸ், சிம்பிள்ஸ் எக்ஸ்கவேட் பண்ணும்போது கிடைச்ச டேட்டா எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு, ஆன்லைனில் அப்டேட் பண்ணியாச்சு. யார் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஏஐ வச்சிருக்கேன்னா இந்த டேட்டா யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ரிசர்ச் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, இந்த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை டிகோட் பண்ணுறதுக்கு ரிசர்ச் சென்டர் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 கோடி அமௌண்ட் ஃபண்டில் ரிசர்ச்க்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்ஸ். பட் இப்போ நான் பார்க்க போகிறது வந்து ஐடியாஸ், தியரிஸ். அதாவது இதுக்கு முன்னாடி ரிசர்ச்சர்ஸ் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு என்ன முடிவுக்கு வந்தாங்க, உங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன? கண்டிப்பா இண்டஸ் வேலியோட ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது அது ரிலீஜியஸ் ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியல. மணி அண்ட் குட் சம்பந்தப்பட்ட சிம்பிள்ஸ் தான் இருக்கு. விச் மீன்ஸ் எல்லா ஸ்கிரிப்ட்லயும் என்ன நடந்திருக்கு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஒரு பெரிய ட்ரேட் நடந்திருக்கு, காமர்ஸ் நடந்திருக்கு, பிசினஸ் நடந்திருக்கு. ஒரு குட் இன்னொரு குட்டுக்கு மூவ் ஆனது, எந்த ஊருக்கு போயிருக்கு, அதுக்கு எவ்வளவு டாக்ஸ், இதை பத்தின டீடைல்ஸ் அதில் இருக்குன்றது முக்கோபாத்யாயோட தியரி. அவர் ஃபுல் நேம் பகாட்டா அன்சுமலி முக்கோபாத்யாய். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்டுமே பிசினஸ் டிரான்சாக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட், ரிலீஜியஸ் ஸ்கிரிப்ட் கிடையாது. என்ன அர்த்தம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பெரிய ட்ரேட் பண்ணிருக்கு. இது ஒரு ஆங்கிள். ஆஸ்கோ பர்போலா இன்னொரு ரிசர்ச்சர், அவர் சொல்ற தீசிஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்கிரிப்ட்ல இருக்கிற பிக்சர்ஸ் இருக்குல்ல, பிக்டோகிராம் சொல்லுவாங்க, பிக்சர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தை, லோகோ சிலபிக் சிஸ்டம். இந்த பிக்சர்ஸ், இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இட் இஸ் லிங்க்டு வித் தமிழ் வேர்ட்ஸ், விச் மீன்ஸ் இண்டஸ் வேலிக்கும் தமிழ் சிவிலைசேஷன் கனெக்ட் இருக்கு. சொன்னது வந்து ஆஸ்கோ பர்போலோ. அண்ட் 3வது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்கவேஷன், கீழடி எக்ஸ்கவேஷன். ஸோ கீழடியில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தோண்டும் போது என்ன தெரியுது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ன இருந்துச்சோ அதெல்லாம் இங்க இருக்கு. அர்பன் பிளானிங், பாட்டரி, டூல்ஸ் எல்லாமே சிமிலரா இருக்கு. அப்போ கனெக்ஷன் இருக்கு. அப்போ எக்ஸ்கவேட் பண்ணும்போதும் ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. இந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்டோட பர்பஸ் வந்து ரிலிஜனா இல்ல, செகுலரா இருக்கு. அண்ட் வேர்ட்ஸை டிகோட் பண்ணி பார்க்கும்போது தமிழுக்குள்ள லிங்க் ஆகுது. இதில் ஒவ்வொரு ஐடியாஸ், தியரிஸ். ஸோ மேபி ஃப்ரீ டைமில் உங்களோட ஹிஸ்ட்ரி புக்கில் எடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்டை பற்றி என்னென்ன சிம்பிள்ஸ் வருது, என்னென்ன அனிமல்ஸ் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் இருக்கும், அதை படிச்சிருக்கேன். அண்ட் பேசிக்காக சொல்லுவாங்களே இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் என்ன பண்ணல, லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதல, ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட். அது போஸ்ட்ரோபெடான் ஸ்டைல். ஆல்மோஸ்ட் இந்த எல்லா ஃபேக்ட்ஸும் புக்கில் இருக்கும். ரிவிஷன் பண்ணுறேங்க, நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன், ஒரு ரீட் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் பார்த்தீங்களா, டிஃபென்ஸ் டீல், பிரைம் மினிஸ்டர் பாரிஸ் விசிட். ஸோ பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸ் போயிருக்காரு. ஸோ பிரான்ஸ் கூட டிஃபென்ஸ் டீல் சைன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த டிஃபென்ஸ் டீலை சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா, நம்ம ஃபோன் இருக்குல்ல, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், பழசாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம், அப்கிரேட் பண்ணுவோம்ல, அப்டேட் பண்ணுவோம்ல நம்ம ஃபோனை. சேம் லைக் தட் இந்தியா ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமை அப்டேட் பண்ணுறோம். இந்த அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு பிரான்ஸில் இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிறோம். அதான் சிம்பிளாக. ஸோ பிரான்ஸ்க்கு ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரஃபேல், அதாவது ஜெட். ஆல்ரெடி 2016 டைம்லலாம் நம்ம இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ்க்கு தேவையான ஜெட், ரஃபேல் ஜெட்டை வாங்கியாச்சு. பட் இந்த ரஃபேல் இருக்குல்ல, இந்த ஜெட், இது வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னா லேண்டில் ஸ்டார்ட் ஆகும், ஃபாஸ்ட்டாக பறக்கும், அட்டாக் பண்ணும், டிஃபென்ஸ் பண்ணும், எல்லாம் பண்ணும். ஃபைட்டர் மிஷின் தான். பட் இதை வந்து கடலில் பயன்படுத்த முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம், அப்கிரேட் பண்ணுறோம். ரஃபேலை கடலில் யூஸ் பண்ணுறதுக்கான அடுத்த அப்டேட். சேம் பேர் தான், ரஃபேல் எம். எப்போ எம்னு வருதோ விச் மீன்ஸ் சேம் ஜெட்டு, நேவி வெர்ஷன். புரியுதா? சரி, கடலில் சண்டை போட போகும்போது ஒரு பெரிய ஷிப் பார்த்துருப்பீங்க, நீட்டாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர். அதாவது அந்த ஷிப்போட மெயின் பர்பஸ் என்னன்னா, எல்லா ஜெட்ஸும் நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ கடலில் சண்டை போடும்போது அந்த ஷிப்ல இருந்து ஜெட் ஆகும், பறந்து ஃபர்ஸ்ட் போய்டும். லாஜிக் புரிச்சா? லேண்டுன்றது பெரிய ஸ்பேஸ், பறக்கலாம். பட் ஷிப்ன்றது ஸ்பேஸ் சின்னதாக இருக்கும். அந்த சின்ன ஸ்பேஸில் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகி அட்டாக் பண்ணணும். ரஃபேல் எம்மோட பர்பஸ் அதான். யோசிக்க முடியல, ஒரு கடலில் சண்டை நடக்குதுன்னா ஒரு லேண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அங்கே ரஃபேல் இருந்து வர்றதுக்கு டைம் ஆகிடும். ஸோ கப்பல்லே ரஃபேல் வச்சிருக்கணும். அந்த கப்பல் பேர் என்னது, அந்த ஜெட்டை கேரி பண்ணுற கேரியர், ஏர்கிராஃப்ட் கேரியர். அதுலேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பணும்ல. எஸ், ரஃபேல் எம். ஸோ ஒரு 26 ரஃபேல் எம் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கும். இதை எடுத்துகிட்டு போகிற கேரியர் இருக்குல்ல, இது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ஸோ 2 ஏர்கிராஃப்ட் கேரியர். சரி, உங்களுக்கு தெரியும், நான் அகைன் காட்டுறேன். ஸோ இந்த இமேஜ் இருக்குல்ல, இது ஏர்கிராஃப்ட் கேரியர். இங்கே தெரியுதுல உங்களுக்கு, ஜெட்டில் இருந்து கிளம்பி மேலே போயிடும். இது உங்களுக்கு தெரியும். ரஃபேல் பார்த்துருப்பீங்க, இது ரஃபேல் படத்தில் பார்த்துருப்பீங்களா? எஸ். இது ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். 2வது அக்ரிமெண்ட் ஸ்கார்பின், ஸ்கார்பின் கிளாஸ் சப்மரின். ஸோ கடலுக்கு கீழே போயிடும்,
கீழே போயிட்டு நம்மளோட எனிமிஷிப் ஏதாவது வருதா, நம்ம அட்டாக் பண்ணுறாங்களான்னு கீழே இருந்து என்ன பண்ணுறோம், வாட்ச் பண்ணோம். ஸோ இப்போ போட்ட 2 அக்ரிமெண்ட் இதுதான். ஒன்று எம் ரஃபேல், இன்னொன்று ஸ்கார்பின் கிளாஸ் சப்மரின். ரெண்டும் வாங்கியிருக்கோம். அண்ட் இது பார்த்தோம்ல ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஏர்கிராஃப்ட் கேரியர், அது வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஏர்கிராஃப்ட் கேரியர். ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவை உருவாக்குன ஏர்கிராஃப்ட் கேரியர், இண்டிஜினியஸ். அது 2 டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ அகைன் மோடி வென்ட் டு ஃப்ரான்ஸ், பட் ஒய் ஏஐ ஆக்ஷன் சம்மிட். ஏஐ எப்படி பயன்படுத்தலாம், அது தானே சம்மிட். அதில் அது கூட என்ன பண்ணுறோம், அக்ரிமெண்ட் போடுறோம். என்ன வாங்குறோம், ரஃபேல் எம் வாங்குறோம். அந்த கடலில் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் பறக்கிறதுக்கு நிறைய ஜெட் இருக்குது. ரஃபேல் ஏன் முக்கியம்? ஜென்ரலாக அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரோட ஸ்பேஸ் எப்படி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அப்போ அந்த சின்ன ஸ்பேஸில் குவிக்காக என்ன ஆகணும், லிஃப்ட் ஆகணும்ல. அதுக்கு ரஃபேல் கிட்ட கேட்டோபார் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது கேட்டபுல்ட் அசிஸ்ட் டேக் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரஃபேலுக்கு, சின்ன இடத்துல. இது ஒன்று. தி சேம் டைம் லேண்ட் ஆகும்போது 2 ப்ராப்ளம் வரும். ஒன்று வந்து சில ஜெட்டு இறங்கும்போது எங்கே இறங்குதோ அந்த இடத்த டேமேஜ் ஆகிடும். பட் ரஃபேல் எம் இருக்கு, அந்த இமேஜ் பார்த்தீங்களே, அதோட ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குல்ல, நோஸ், அது ரொம்ப ஷார்ப்பாகவும் டெய்ல் கொஞ்சம் இருக்கிறதுனால ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இறங்கிடும். தி சேம் டைம் ரொம்ப ஹைட்ல இருந்து இறங்கினாலும், வேகமாக இறங்கினாலும் அந்த கிராஃப்ட் என்ன ஆகும், ஒரு புஷ் ஆகும்ல, அந்த ஜம்ப் பண்ணாது. விச் மீன்ஸ் அதோட கியரிங் சிஸ்டம் செம ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வேகமாக இறங்கும், அதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த இறங்குற இடத்துக்கும் என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் ஆகாது, ஃப்ளெக்சிபிள். மற்றது உங்களுக்கு தெரியும், அதோட ஸ்பீடு வந்து 1 பாயிண்ட் மேக்ஸ் ஸ்பீடு. அப்படின்னா என்ன அர்த்தம், சவுண்டோட 2 மடங்கு ஸ்பீடு. ஆனால் அது பறக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம். கடல் வந்து ரொம்ப தூரம் இருக்கும்ல, ஏன்னா 1000+ கிலோமீட்டர் அளவுக்கு லாங்கர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எஃபிஷியன்ட் யார், ரஃபேல். ஆனால் ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அந்த கேரியரோட விங்ஸ் இருக்குல்ல, அந்த விங்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். அந்த அந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்குள்ள வைக்க அந்த கப்பலுக்குள்ள எல்லாத்தையும் நிறுத்தணும்ல. ஸோ இதால என்ன பண்ண முடியும், அது விங்கை குறைச்சிக்க முடியும். இதெல்லாம் பேசிக்ஸாக ரஃபேல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்ட்ரடியூஷன் பண்ணுறேன். இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ஈஸியாக ரேடார் சிஸ்டம் இருக்குது, ரொம்ப தூரத்தில் யாரும் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நிறைய மிசைல்ஸ் வச்சிருக்கும். அது அதே மாதிரி தண்ணியில் ஒர்க் பண்ணுறதுனால அது வந்து கொரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில இது இருக்குது. எல்லா பாயிண்ட்ஸ் நான் ஹேண்டில் கொடுத்துருக்கேன். பட் பாயிண்ட் என்னன்னா, மோஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் ரஃபேல். ஓகே, அப்போ என்ன ஆகுது, இந்தியாவோட நேவி இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகுது இல்லை, நேவியில் ரஃபேல் வந்துருச்சு. இது ஒன்று. அடுத்து சப்மரின் என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். பட் இதில் என்ன பண்ணுறோம்னா, ஃப்ரெஞ்ச் டெக்னாலஜி பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவில் ரெடி பண்ணுறோம். ப்ராஜெக்ட் 75 ரொம்ப பழைய பேசிக்ஸ், இது பழைய கரண்ட் அஃபேர்ஸ். பட் அகைன் பேப்பரில் வந்து நான் சொல்கிறேன், ஃப்ரெஞ்ச் டெக்னாலஜி பயன்படுத்திக்கிட்டு சில லிஸ்ட் ஆஃப் சப்மரின்ஸை நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியும், பட் அகைன் காட்டுறேன். எஸ், இங்கே போட்டிருக்கல, சப்மரின்ஸ் பில்ட் அண்டர் ப்ராஜெக்ட் 75 2017, 19, 21, 23. ஐஎன்எஸ் பக்ஷீர் வந்து 25 இந்த மாதம் அப்டேட் வந்துடும். ஸோ மொத்தமாக ப்ராஜெக்ட் 75ல we are trying to line up 6 submarines. ஐஎன்எஸ் கல்வரி, கந்தேரி, கரஞ்ச், வேலா, பகீர், பக்ஷீர். இங்கே போட்டிருப்பாரு, இந்தியா பில்ட் 6 ஸ்கார்பின் கிளாஸ் சப்மரின்ஸ் அண்டர் ப்ராஜெக்ட் 75 யூசிங் தி ஃப்ரெஞ்ச் டெக்னாலஜி. சி பார்த்தோம், எல்லா பாயிண்ட்ஸும் லிஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, டேரக்டாக சொன்னால் ஆல்ரெடி சொன்னதான். டேரக்டாக சொன்னால் பேசிவாக இருக்குமே, நான் டிஸ்பிளே பண்ணல. இங்கே போட்டிருக்கு பாரு, வாட் மேக்ஸ் தி ரஃபேல் எம் ஜெட் ஸ்பெஷல். ஸ்ட்ராங் நோஸ், ஸ்பெஷல் லேண்டிங் கியர், கேட்டபுல்ட், சூப்பர் ஸ்பீட், லாங் ரேஞ்ச், அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம், பவர்ஃபுல் ஆர்மமெண்ட், நிறைய ஆர்ம்ஸ் எடுத்துட்டு போகும், பில்ட் ஃபார் மெக்கானிக்கல் சிஸ்டம், ஃபோல்டிங் விங்ஸ். ஸோ ஸ்டோரியாக பேசினது ஆல்மோஸ்ட் ஃபுல் பாயிண்ட்ஸ். சிமிலர்லி ஸ்கார்பின் சப்மரின் ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக கடலுக்கு கீழே இருக்கிற சப்மரின் என்ன பண்ணும், அது மூவ் ஆகும்போது சத்தம் கேட்கும், நாய்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ஸ்கார்பின் சப்மரின் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் இன் ஸ்டெல்த் மோட், ரொம்ப அமைதியாக உழவு பார்த்துட்டு இருக்கும். அண்ட் ஸ்கார்பின்ல ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு இருக்குது. அதாவது ஜென்ரலாக சப்மரின் கீழே இருந்தாலும் அடிக்கடி மேலே வந்து அப்புறம் அங்கே என்ன பண்ணும், கீழே போகும். பட் ஸ்கார்பின் சப்மரின் வந்து ரொம்ப லாங் டைமுக்கு அண்டர் வாட்டர்லேயே ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ரஃபேல் அப்டேட்டு, ரஃபேல் எம், ஸ்கார்பின் சப்மரின், ஏர்கிராஃப்ட் கேரியர், இந்த 3 மட்டும் ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன மேப்னு தெரியுதா, ஜூம் பண்ணுறேன். நார்த் அந்தமான், மிடில் அந்தமான், லிட்டில் அந்தமான், ஃபுல்லாக அந்தமானா, அப்புறம் கீழே இருக்கும் நிக்கோபார் இருக்குமா, கார்ன் நிக்கோபார் ஐலாண்ட் ஃபுல்லாக, அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற லிட்டில் நிக்கோபார் ஐலாண்ட், அப்புறம் கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ இப்போ பார்க்க போகிறது இந்த நிக்கோபார் ஐலாண்டில் இந்த லிட்டில் நிக்கோபார் இருக்குல்ல, அதாவது நிக்கோபாரோட சதன் பார்ட் இருக்குல்ல, இந்த இடத்த பற்றி பார்க்கலாம். ஸோ லிட்டில் நிக்கோபாரில் குட்டி குட்டியாக ஒரு 7 ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டில் ஒரு முக்கியமான ட்ரைப்ஸ் 5 ட்ரைப்ஸ் வாடுறாங்க. இந்த ஐலாண்டு முழுக்கவே பலாயிரம் வருஷமாக வாடுறாங்க. அதில் 2 முக்கியமான ஐலாண்ட், ஒரு ஐலாண்ட் பேர் வந்து மெரோ, இன்னொன்று பேர் வந்து மென்சல். அந்த 7 ஐலாண்டில் எல்லாமே முக்கியம் தான் அவங்களுக்கு. இது 2 ஐலாண்ட் முக்கியம். என்ன ரீசன், 5 ட்ரைப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஐலாண்டு அவங்களுக்கு மோஸ்ட் சேக்ரெட், அதாவது அவங்க லைஃப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மென்சல் ஐலாண்ட் இருக்குல்ல, இந்த ஐலாண்டில் 5 ட்ரைப்ஸோட கடவுள், அதாவது ஸ்பிரிட் நேம் வந்து பிங்காயக். தங்களோட கடவுள் பிங்காயக் வந்து மென்சல் ஐலாண்டில் தான் வாடுறாங்கன்றது அவங்களோட நம்பிக்கை. அப்போ அந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐலாண்டை வந்து சேவ்கார்ட் பண்ணுவாங்களா, இந்த ஐலாண்டோட ஈகோ சிஸ்டமை சேவ்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஐலாண்ட் அடிய அங்கே இருக்கிற மரங்கள் இல்லை உயிரினங்கள் அடிய அவங்க கடவுள் என்ன ஆகிடும், காணாமல் போயிடும். அப்போ அவங்களோட ஸ்பிரிட்டை சேவ்கார்ட் பண்ணுறது வழியாக அந்த ஐலாண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, சேவ்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதான் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ட்ரைப்ஸ். மீனிங் புரிச்சா, அதாவது ட்ரைபல்ஸ் காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களோட பகுதியை ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன், அவங்க லைஃப் ஸ்டைலுக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மென்ஷல் பார்த்தோம்ல, அவங்களோட ஸ்பிரிட் அங்கே தான் வாழுது. இந்த மெரோ பார்த்தோமா, அவங்களோட முன்னோர்கள் லெஜெண்டரி சொல்லுவாங்களே, லெஜெண்டரி ஐகான்ஸ் எல்லாருமே பிறந்தது மெரோ ஐலாண்ட். அப்போ இந்த 2 ஐலாண்டும் அவங்க லைஃப்பில் கனெக்ட் பண்ணதுனால முடிஞ்ச அளவுக்கு
அதை சேஃப்கார்ட் பண்ணிப்பாங்க. மாதம் இல்லை வருஷம் அந்த இடத்த சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஆள் போட்டு என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிட்டே வருவாங்க, அந்த அழியாமல் இருக்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ கன்சர்விங் தி லேண்ட் த்ரூ ஸ்பிரிச்சுவல் அப்ரோச் விச் மீன்ஸ் ட்ரைபலோட லிவிங் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். தனக்கு தேவையான எடுத்துப்பாங்க, பட் ஓவர் எக்ஸ்பிளைட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் போட்டுருவாங்க. ஸோ இந்த நிக்கோபார் ஐலாண்டில் நம்ம கவர்மெண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகுது, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் லெவலில் க்ரூஸ் டெர்மினல், க்ரூஸ் துறையில் ஒரு பெரிய கப்பல்லாம் வந்து ஸ்டே பண்ணும்ல, அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் போவாங்கல்ல. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா கப்பலும் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு டெர்மினலை உருவாக்குறாங்க எங்க நிக்கோபார் ஐலாண்டில். கூடவே ஷிப்பை உருவாக்குற யார்ட், ஷிப் பில்டிங் யார்ட். ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிக்கோபார் ஐலாண்ட் அர்த்தம் ஃபிஷ் நிறைய கிடைக்குமா. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடிங் பயன்படுத்த போகிறாங்க. அண்ட் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு டூரிசத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது. அண்ட் அந்த ஐலாண்டில் இருக்கிற ஒரு பே பகுதியை, கலாத்தா பேயில் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் உருவாக்க போகிறாங்க. அதாவது இந்த கார்கோஸ் வரும்ல, அந்த வந்த குட்ஸை வந்து மாற்றுவாங்களே அந்த இடமா. அண்ட் ஆல்சோ அந்த ஐலாண்டுக்கு தேவையான நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். சிம்பிளாக சொல்லணும்னா தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் எந்த இடத்துல பண்ணுறாங்க இப்போ பார்த்தோம்ல, மெரோ மென்செல். இந்த ஐலாண்டில் தான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ இங்கே மட்டும் கிடையாது, லிட்டில் நிக்கோபாரில் இருக்கிற சில மற்ற ஐலாண்ட்லையுமே கவர் ஆகுது. ஸோ நிக்கோபாரில் இருக்கிற ட்ரைபல் கவுன்சில் கவர்மெண்ட் லெட்டர் எழுதிட்டாங்க, பட் கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணல. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன டாக்குமெண்ட் என்ன சொல்லுது, இந்த ஐலாண்டில் எந்த மக்களும் வாழல. அப்படி ஆப்போசிட் நம்ம பார்த்தோம்ல, ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த இடத்த சேவ் பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் படி இந்த பகுதியில் வந்து திஸ் பிளேஸ் இஸ் இன்ஹாபிட்டன்ட், யாருமே வாழல. யாரும் வாழாத பகுதினால அந்த இடத்துல பண்ணுறோம், நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை டேட்டா ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்ல 2022 மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அது நோட்டீஸ் சொன்னிச்சு. இந்த மெரோ மென்செல் நிக்கோபார்ல இருக்க மற்ற ஐலாண்ட்ஸ் இது எல்லாமே ப்ரொடெக்டட் வைல்ட் லைஃப் சாங்சுரி பிளேஸ்ல வருது. நிறைய பேர்ட்ஸ் இருக்கு, கோரல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணணும். கன்சர்வ் பண்றதுக்காக அந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது, ப்ரிசர்வ் பண்ண போறோம். ஸோ 2022 ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. மெரோ ஐலாண்டில் கோரல் சாங்சுரி வரப்போகுது, மென்செல்ல மெகாபோர்ட் சாங்சுரி வரப்போகுது, லிட்டில் நிக்கோபார்ல டர்ட்டில் சாங்சுரி வரப்போகுது. ஸோ நிறைய சாங்சுரி வரப்போகுது. சேஃப்கார்ட் பண்ணணும், அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, மனிதர்கள் வரக்கூடாது. ஸோ வாட் இஸ் தி மெயின் கவர்னன்ஸ் இஷ்யூ, இவ்வளோ விஷயம் பண்ண போகிறோம், இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே வாடுற மக்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணல, கன்சல்ட்டும் பண்ணல, இன்ஃபார்ம் பண்ணல. என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல யாருமே கிடையாது. பட் ஆக்சுவலாக நிறைய ஐலாண்ட் இருக்குது, சில ஐலாண்டில் அவங்க வாடுறாங்க, சில ஐலாண்டில் அவங்க வாழல. ஸோ சில இடத்துல வாடுறாங்க, சில இடத்துல இன்ஹாபிட்டட். ஆக்சுவலாக பார்த்தோன்னா வாழாத இடத்துல கூட அவங்களுக்கு என்ன இருக்குது, ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் இருக்குது. காலங்காலமாக வாழ்ந்ததுனால அந்த ஃபுல் பகுதியும், அவங்க வாழ்ந்த பகுதி வாழாத பகுதி எல்லாத்துலேயுமே அவங்க ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் உண்டு. அந்த ரைட்ஸை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணல. அண்ட் இது எல்லாத்த விட எல்லாருக்குமே தெரியும், யுனெஸ்கோவோட பயோஸ்பியர் ரிசர்வ் லிஸ்ட்டில் எந்த பகுதி இருக்குது, கிரேட் நிக்கோபார் பகுதி இருக்குது. அப்படின்னு அர்த்தம் யூனிக்கான பயோடைவர்சிட்டி அங்கே இருக்குன்னு யார் நம்புறா, குளோபல் நம்புது. பட் இதையும் மதிக்காம ஒரு 8 to 10 லட்சம் எவர் கிரீன் ட்ரீஸை கட் பண்ண போகிறாங்க இந்த மெகா ப்ராஜெக்ட்டுக்காக. அண்ட் ஆல்சோ ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசிக் டீடைல்ஸ், எவ்வளோ இடத்த வந்து பண்ண போறீங்க, என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும், பர்மிஷன் வாங்கியாச்சா, எல்லா ரூல்ஸும் கேட்டுருக்காங்க. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணல, அது தரல. என்ன ரீசன், செக்ஷன் 8(1)(a) ஆஃப் RTA ஆக்ட் படி இந்த பகுதி வந்து இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்ல வருது, சாவரிட்டியில் வருது. அதனால் இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இந்தியாவில் ரைட் டு ப்ரைவசின்றது நம்மளோட அடிப்படை உரிமையா. பட் அப்படி இருந்தாலும் நம்ம ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வழக்கமாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஃபோனில் ஆன்லைனில் ஏதாவது ஒரு நம்ம பிடிச்ச பொருளை வந்து சர்ச் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு 1 minute சர்ச் பண்ணியிருப்போம், அதை வாங்க கூட இருக்க மாட்டோம், பார்த்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சரி என்ன ஆகிட்டே இருக்கும், நீங்கள் எந்த பொருளை சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாத்துலையும் என்ன வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், பாப்பப் பண்ணிட்டே இருக்கும்ல. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், நம்ம ஏதோ ஒரு நிமிஷம் ஒரு பொருளை சர்ச் பண்ணதை அப்போ யாரோ வாட்ச் பண்ணிருக்காங்க அர்த்தம்ல. இப்போ கண்டிப்பாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஆன்லைனில் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. அந்த வாட்சிங் இருக்குல்ல, அது எவ்வளோ லெவலுக்கு வாட்ச் பண்ணலாம், அதான முக்கியம். ஸோ இதுக்கான ரூல்ஸ் போடுறதுக்கு தான் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2025. என்ன டேட்டா, டிஜிட்டல் டேட்டா. ஆன்லைனில் ஒரு பொருள் சர்ச் பண்ணுறோம், ஒரு டிஜிட்டலாக பர்சனலாக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு கிடச்சி போச்சு, அந்த கம்பெனிக்காரன் தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணுறான், எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் நம்ம காமிச்சிட்டே இருக்கான். அப்போது டிஜிட்டலில் நம்ம பர்சனல் டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கான ஒரு டிராஃப்ட் ரூல்ஸ் ரெடி பண்ணிருக்காங்களா. ஸோ இந்த ரூல்ஸோட அடிப்படை எய்ம் என்ன, 2017 ஃபவுண்டேஷனல் ஜட்மெண்ட்டா, கேஎஸ் புட்டஸ்வாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸா. இந்த கேஸோட முடிவு என்ன, ரைட் டு பிரைவசி. முக்கியமாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் பற்றியான பிரைவசி தட் இஸ் கம்ஸ் அண்டர் தி ஆர்டிகல் 21. இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ எப்போ அடிப்படை உரிமை ஆயிடுச்சோ அப்போ ஆன்லைனில் உங்கள் டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட நெசசிட்டி. அப்போ எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம், அதுக்கான ரூல்ஸ் ரெடி பண்ணலாம். அந்த ரூல்ஸ் என்ன ரூல்ஸ், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் டிராஃப்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் இந்த பில் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் ப்ராக்சிஸில் டேட்டா ப்ரொடெக்ஷன் அடிச்சாலே வந்துடும். டேட்டா ஃபிடுஷியரி அப்படின்னு பேசியிருக்கோம் நம்ம தனியாகவே. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பொறுத்தவரை இப்போ உருவாக்குற அந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் இருக்குல்ல, அதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது. டேட்டா யூசேஜ், நீங்கள் ஆன்லைனில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க ஒரு கம்பெனிக்குன்னா அந்த டேட்டாவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
கிளாரிட்டி அண்ட் டேட்டா யூசேஜ். லாஜிக் புரியுதா? நான் ஆன்லைனில் ஒரு பொருள் சர்ச் பண்ணுறேன், அதோட டேட்டா நான் ஆன்லைனில் கொடுத்த டேட்டா, அந்த டேட்டாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன ஆட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணலாமா? ஸோ கிளாரிட்டி அண்ட் டேட்டா யூசேஜ் ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகள் ஆன்லைனில் போகிறதுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்ஸை உருவாக்கணும். ஒருவேளை குழந்தைங்களோட டேட்டாவோ இல்லை ஒரு பர்சனல் டேட்டா வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான ப்ரோட்டோகால் என்ன? அண்ட் ஆல்சோ இதில் எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் நினச்சா சில பர்சனல் டேட்டா வாங்க முடியும். ஓகேல, அப்போ எல்லாமே தெரிஞ்ச பாயிண்ட் தான். பட் மோஸ்ட் கோர் பாயிண்ட், ஒரு போர்டு உருவாக்குறாங்க, ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. இந்தியாவில் ஆன்லைனில் சிட்டிசன்ஸோட டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கான ஒரு போர்டு, டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வாட் இஸ் த கம்ப்ளீட் தீம்? பர்சனல் டேட்டாவை ஆன்லைனில் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம தர எல்லா டேட்டாஸையும் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, நம்ம டேஸ்ட் தெரிஞ்சு போச்சு, அதுக்கேற்ற பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டேட்டாவை பாதுகாக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது யார்? எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய கரண்ட் அஃபேர்ஸ் BN கிருஷ்ணா கமிட்டி. கரெக்டாக இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பர்சனல் டேட்டா பாதுகாக்கிறதுக்கான ரூல்ஸ் ரெடி பண்ணுறாங்க. பட் அந்த ரூல்ஸ் ரெடி பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, அதை இன்னும் ஓப்பன் ஆகல. டிரான்ஸ்பரன்சியா யார் என்ன ரூல்ஸ் சொன்னாங்க அப்படின்ற டிரான்ஸ்பரன்சியா அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் அக்சஸ் பண்ண விடல. பாலிடிக்ஸ்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன இமேஜினேஷன் வருது? எதை பற்றி ஞாபகம் வருது? எலெக்ஷன் பற்றியாக வரலாம், இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பற்றி அதை ஞாபகம் வரலாம், இல்லைன்னா டிவியில் நடக்கிற டிபேட்ஸ் ஞாபகம் வரலாம். பட் இந்த பாலிடிக்ஸை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாலிடிக்ஸ் நம்மளுடைய எவ்ரிடே லைஃப். நீ ஜென்ரலாக வித்தவுட் தி கான்ஷியஸ் நம்ம காலை எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பெருசாக சோஷியல் மீடியாவிலையோ இல்லை பேப்பர்லேயோ எந்த பொலிட்டிக்கல் நியூஸ் பற்றியும் யோசிச்சிருக்க மாட்டோம். அப்போ நமக்கும் நம்ம லைஃபுக்கும் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ரொம்ப தூரமாக இருக்குது. ஓட்டு போடுறோம், அதை விட்டுட்டு டெய்லி லைஃப் பார்க்குறோம் அப்படின்னு தோணும். பட் ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் நடக்கிற இடமே எவ்ரிடே லைஃப் தான். நம்ம அன்கான்ஷியஸாக பண்ணுற எல்லாத்துக்குள்ளே என்ன இருக்குது, பொலிட்டிக்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் காலை எழுந்து நடந்து போகிறீங்க, உங்கள் ஏரியாவில் நீங்கள் நடந்து போகிற ரோடு வந்து எப்படி இருக்குது? சிமெண்ட் ரோடா, ரோடே போடாமல் சின்ன பாதையா, இல்லை பைபாஸ் செம்மையாக இருக்கா? அப்போ கேஷுவலாக நீங்கள் நடந்து போகிற ரோட்டில் கூட என்ன இருக்குது, ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. லாஜிக் புரியுதா? உங்களோட டெய்லி லைஃப்குள்ளேயே பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது, அதை கான்ஷியஸாக அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய மாடர்ன் லைஃப், நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற பாலிடிக்ஸை நம்மகிட்ட இருந்து மறைச்சிடுச்சு. எல்லாத்தையுமே ரொம்ப அன்கான்ஷியஸாக கேஷுவலாக பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தக்காளி விலை அதிகமாகிடுச்சுன்னா கூட இது வந்து மார்க்கெட் ஃபெயிலியர்னு பார்க்குறோம், விச் மீன்ஸ் அது தப்பு. இட் இஸ் அ கவர்னன்ஸ் ஃபெயிலியர். ஓரளவுக்கு புரியுதுல? அப்புறம் நம்மளோட எவ்ரிடே லைஃப் வந்து பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கும், பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி அவர் பர்சனல் இஸ் பாலிடிக்ஸ். அப்போ உங்களோட எவ்ரிடே லைஃப்பில் உங்களோட சாப்பாடு, உங்களோட வீடு, நீங்கள் நடந்து போகிற இடம், நீங்கள் பேசுகிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் மெத்தடு, ஆஃபீஸில் உங்களுக்கு தர சேலரி, ரெஸ்ட் எடுக்கிறது, உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலு, ஒவ்வொன்றும் நம்ம டெய்லி லைஃப் மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் இருக்குது. அதை நம்ம டெய்லியும் பண்ணி அது ரொட்டீனாக மாறிடுச்சு. அந்த டெய்லி ரொட்டீனுக்குள்ளே பாலிடிக்ஸை அனலைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் உங்களோட எவ்ரிடே லைஃப்பில் இருக்கிற குட்டி குட்டி சேலஞ்சஸ், நீங்கள் ரொட்டீனாக அக்செப்ட் பண்ணதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும், கான்ஷியஸாக ஒன்றா யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலை எழுந்துட்டீங்க, எழுந்து வெளியே போகிறீங்க, ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரோடு வந்து பக்கத்து ரோடு மாதிரி இல்லை, நல்லா இல்லாமல் இருக்குது, என்ன ரீசன், இதை சரி பண்ணணும். அப்போ உங்களோட எவ்ரிடே லைஃப்குள்ளே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுற விஷயத்தை நீங்கள் நினச்சா பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். அந்த சேஞ்ச் என்னது? பாலிடிக்ஸ். டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் பாலிடிக்ஸ். அப்போ எவ்ரிடே லைஃப்பில் இருக்க குட்டி குட்டி சேலஞ்சஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது வழியாக ஒட்டுமொத்த பெரிய பாலிடிக்ஸ்னாகும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் தன் லைஃபை கொண்டு போகிறாரு அப்படின்னா அவர் ஷோ பண்ணுறது நார்மல் பிஹேவியர். அதுவே தன் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அதுக்கும் பாலிடிக்ஸ்க்கு என்ன சம்மந்தம், அது எதாவது தப்பாக இருக்கா, சேஞ்ச் பண்ண முடியுமா, தன் லைஃபை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படி அனலைஸ் பண்ணுறாங்கல்ல, தட் இஸ் ஆக்ஷன். திஸ் இஸ் கான்ஷியஸ்னஸ். இது கான்ஷியஸ்னஸ் இல்லை, தாட்லெஸ்னஸ். அப்போ உங்களோட பிஹேவியரை ஆக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா ஒன்று பண்ணணும். நீ டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஒன்று என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி ஏதாவது தப்பாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசுகிறீங்க, உங்கள் லாங்குவேஜில் பேசும்போது மரியாதை இருக்கா, எங்கே ப்ராப்ளம், எதை சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா உங்களோட பிஹேவியர் ஆக்ஷனாக மாறிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஆட்டோனமஸாக இருந்த நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கலெக்டிவ் பவர் உருவாக்கணும். உங்களுக்கு உங்கள் லாங்குவேஜ் பேசும்போது பவர் இல்லைன்னா சுற்றிருக்க யாருக்குமே இருக்காது, பவர் இருக்காது. நீங்கள் ஒன்றா சேர்ந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் லாங்குவேஜ்க்கான ரெஸ்பெக்ட் அதிகமாகும். அப்போ டெய்லி லைஃப்பில் இருக்க டிஸ்கோர்ஸை மாற்றுறது வழியாக ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் உருவாகுது. தி பாலிடிக்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஸோ நீங்கள் ஒரு பேரண்டாக இருந்தால் உங்கள் சைல்டை UPSC படிக்க வைக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்கள் சைல்டோட, உங்கள் ஜூனியரோட, உங்கள் பிரதரோட, உங்கள் சிஸ்டரோட டெய்லி லைஃப்பில் இருக்கிற பொலிட்டிக்கல் நேச்சரை டிகோட் பண்ணி சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சனில் ஒரு மேல் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறான், ஃபீமேல் ஒர்க் பண்ண டைம் என்ன. இப்போ ஃபீமேலுக்கு ஒர்க்கிங் டைம் வந்து 12 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா தட் இஸ் நாட் நேச்சுரல், தட் இஸ் பொலிட்டிக்கலி கிரியேட்டட். அப்போ இந்த அனாலிசிஸ் வந்து பொலிட்டிக்கல் ராங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பொலிட்டிக்கல் ரைட்டாக மாற்றணும். ஒவ்வொரு டெய்லி லைஃப்பில் இருக்கிற பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் அனலைஸ் பண்ணி சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு ரிசர்ச் பண்ணுறாங்களே, அதுவே UPSCக்கான ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் UPSC படிக்க ஆரம்பிக்கணும்னா நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. சொல்லுவாங்களே 100 ways ஆஃப் பிகினிங். அந்த மாதிரி UPSCயை படிக்க ஆரம்பிக்கிறதுல ஒரு ஸ்மால் ஸ்டெப் ஆஃப் பிகினிங் வந்து இம்ப்ரூவிங் யுவர் கிரிட்டிக்கல் திங்கிங். விச் மீன்ஸ் உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே இருக்கிற பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டை டிகோட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணலன்னா ஃபியூச்சரில் நீங்கள் எதை படித்தாலும் யூ ஃபீல் எலினேட்டட், யூ ஃபீல்
டிஸ்கனெக்டட். உங்கள் லைஃப் வந்து ஃப்ராக்மெண்டடாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்காது. யோசிக்க முடியுதா? சரி, நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஓகேவா? அந்த பொருள் விலை வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. பெரிய கம்பெனி அது விற்கிற பொருள் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. நம்ம என்ன யோசிக்கலாம், ரொம்ப சீப்பாக விற்கிறாங்கன்னா இந்த பொருளை உற்பத்தி பண்ண லேபருக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்துருப்பாங்களா, பொருளை குறைச்சிருப்பாங்களோ, லேபரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ சீப்பாக உருவாக்க முடியுதோ அப்படி யோசிக்கணும். அப்போது நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ப்ரைஸ்குள்ளேயும் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கலெக்டிவ் ஆக்ஷன் வழியாக அந்த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் இருக்குல்ல, உங்கள் டெய்லி லைஃப் இருக்கிற ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டை மாற்ற முடியும். ஸோ உங்களோட டெய்லி மைக்ரோ லைஃப்பை மாற்றுறதன் வழியாக ஒரு லார்ஜர் சோஷியல் இஷ்யூஸ் லைக் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் மாற்றுறதுக்கான ஸ்கோப் இருக்குது.